பாவத்தின் பல நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரத்தில் நம்முடைய பையிலேயே வீட்டு சாவியை போட்டுவிட்டு வீடெல்லாம் நாம் தேடுவது உண்டு. அது நம்முடைய பையில்தான் இருக்கிறது என்று நாம் கண்டுபிடிக்கும் போது பொதுவாக சலித்து கொள்வது உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அநேக தரம் நாம் கேட்டிருக்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளினாலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு திரும்புவதில்லை. பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். இங்குள்ள சில காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் இருளிலே வழி தவறி இருக்கிற மனுஷர்களை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். நாம் நம்மளுடைய பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் பரிசுத்த தேவனிடத்திலிருந்து தூரமாயிருக்கிறோம். அதனாலே நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மளுடைய பாவ தண்டனையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக கொடுத்தார். இப்படியே நம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஆவிக்குரிய இருளை நாம் நீக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இந்த மகத்துவமான உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறது. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனானவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதிசயமான இந்த அன்பை கொண்டிருக்கிறார். அதனாலே தம்முடைய ஜீவனை நமக்காக பலியாக கொடுத்தார். நம்மளுடைய பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்தினார். இன்றைக்கு அந்த அழைப்பு உங்களிடத்தில் வருகிறது. இந்த அழைப்பை இன்றைக்கு நாம் தள்ள வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ளலாம். அதை நன்கொடையாக தேவன் நமக்கு தர விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருளிலே சுற்றித் திரிகிற மனுஷர்களைப் போல் நாம் இருக்க வேண்டாம். அப்படியே நாசமடையாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த பரலோக ஜீவியத்தை நோக்கி கடந்து போகலாம்.